எனக்கு அசீம் மட்டும் வேண்டவே வேண்டாம். அவர மாரி ஒரு டாமினேட்டிங் கேரக்டரோட நான் டேட்‌க்கு போகவே மாட்டேன்னு சொன்ன 2 போட்டியாளர்கள். இன்னைக்கு எபிசோட்ல தேஜஸ் பயங்கரமா எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் பண்ண குட்டி கலகத்த எல்லாருக்கும் முன்னாடி போட்டு உடைச்சாங்க வீணா. அது மட்டும் இல்லாம இவங்க தான் நல்ல ஜோடியா இருக்காங்கப்பா. நல்லா க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. இவங்க தான் பேர் ஆக போறாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் பொழுது, இல்ல இவங்கள எனக்கு பிடிக்காது. வேற ஒருத்தர பிடிக்கும் அப்படின்னு பல ஜோடிகள் இன்னைக்கு டாஸ்க்ல ஷஃபல் ஆனாங்க. இந்த எபிசோடோட முடிவுல இந்த கன்ஃப்யூஷனோட கடைசியில அசீம் நான் வாக் அவுட்டே பண்ண போறேன் அப்படின்ற டெசிஷனுக்கு வந்துட்டாரு. அப்படி என்னலாம் விஷயம் நடந்ததுன்னு பார்க்கலாமா? இது செகண்ட் லவ் எபிசோட் 6ஓட ஃபுல் ரிவ்யூ. ரம்யா கிருஷ்ணன் மேம் ஹோஸ்டிங்ல என்னென்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்ல சீட் பண்ற பாய்ஸ மட்டும் என்னால ஒரு பார்ட்னரா ஏத்துக்கவே முடியாதுன்னு எல்லா கேர்ள்ஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மோனிஷா மட்டும் டிஃபரெண்ட்டா ஒரு பதில் சொன்னாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, ஆக்சுவலா நான் அந்த நிலையெல்லாம் கடந்து வந்துட்டேன். எப்படியோ வந்து அந்த பார்ட்னர் சீட் பண்ண தான் போறான். அதனால அவன் பாட்டுக்கு அவன் ஒரு பக்கம் சீட் பண்ணட்டும். நான் பாட்டுக்கு நான் எனக்கு விருப்பமானத செஞ்சுட்டு போறேன். அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ சீட்டிங் வந்து என்ன இனிமே பெருசா அஃபெக்ட் பண்ணாது அப்படின்ற மாரி சொன்னாங்க. பிரியங்கா என்னால சீட்டிங் மட்டும் டாலரேட்டே பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் அவங்க ஸ்டோரில இருந்தே தெரிஞ்சுச்சு நேத்து. அவங்களோட லவ் பிரேக்கப்க்கு காரணமே சீட்டிங் தான். அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் சீட் பண்ணான்னு சொல்லிட்டு கையில வந்துட்டு நான் கிளாஸஸ்லாம் வச்சு கிழிச்சு என் கையெல்லாம் உடைச்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ எஸ் நம்ம பார்ட்னர் கிட்டேருந்து எதிர்பார்க்குற ஒரே விஷயம் வந்து ட்ரஸ்ட்டு. அது பிரேக் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்ல ஒண்ணுமே இல்லன்னு தான் சொல்லணும். அதுக்கு பிறகு பாய்ஸ் எல்லாம் ஒண்ணா உட்காந்து கேர்ள்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சிந்தூரி மாதிரியான கண்டஸ்டன்ட்லாம் வந்து ஓப்பன் அப் ஆயி வந்து பேசுறதுக்கே ரெடியா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. நெக்ஸ்ட் சீன்ல மோனிஷா கிட்ட தேஜஸ் கேட்டுட்டு இருந்தாரு. டேட்டிங் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மோனிஷா சொன்னாங்க, "வெக்கே நெறைய விஷயத்த என்கிட்ட கிளியர் பண்ணிக்கிட்டாரு" அப்படின்றத வந்து சொன்னாங்க. ஸோ நேத்து நடந்த டேட்டிங் செஷன்லயும் எனக்கு தோணுனது என்னன்னா, வெக்கேக்கு வந்து பிரியங்காவ தான் பிடிச்சிருக்கு. அவர் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதா? நம்ம வந்து பேர மாத்தலாம். பிரியங்காவோட போலான்னு தான் அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு கிளியரா தெரியுது. அது இன்னைக்கு ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து நடத்தின எபிசோட்லயும் கிளியரா தெரிஞ்சுச்சு. வீக்கெண்ட்ஸ்ல பிக் பாஸ்ல விஜய் சேதுபதி அவர்கள் வர மாதிரி, இங்க வந்து வீக்கெண்ட்ஸ்ல ரம்யா கிருஷ்ணன் மேம் வராங்க. ஸோ ரம்யா கிருஷ்ணன் மேம் எப்படி உங்க டேட்லாம் போச்சு? ஃபர்ஸ்ட் டேட், பிளைண்ட் டேட் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு எல்லாம் கேட்டுட்டு, அந்த ஃபீட்பேக்லாம் முடிச்சுட்டு, நான் ஒரு டாஸ்க் வைக்க போறேன்னு சொன்னாங்க. சில ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து ஒரு ஆம்பள ஒரு பொண்ணுகிட்ட, அதாவது ஒரு பாய் ஃப்ரெண்ட், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னா, அது ஃபேக்கா இருக்குமா? இல்ல ரியலா இருக்குமான்னு நீங்க ஜட்ஜ் பண்ணி சொல்லணுன்ற மாரி சொன்னாங்க. அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு பாய் ஃப்ரெண்ட் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட, "உன் எக்ஸ் கிட்ட நீ எவ்ளோ நேரம்னாலும் பேசிக்கோ. எனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லுவாரான்னு?" கேள்வி கேட்டாங்க ரம்யா கிருஷ்ணன் மேம். அது எல்லாருமே ஃபேக் சொல்ல, சிந்தூரி மட்டும் வந்து அது ரியல் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஒரு ஆம்பள அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறான்னா, அவன் நம்மள நம்புறான்னு அர்த்தம். ஸோ நம்ம அவன சீட் பண்ணக்கூடாது. ஸோ அவன் வந்து நம்மள அவ்ளோ நம்புறான். அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் ரியலா தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு அசீம் கவுண்டர் ஆர்குமென்ட்டா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் காதல் ஆகலாம். ஆனா காதல் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல போய் முடியவே முடியாது. ஏன்னா அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசும்பொழுது, நமக்குள்ள நடந்த ரொம்ப ஸ்வீட்டான மொமெண்ட்ஸ்லாம் திரும்பி திரும்பி நம்மளுக்குள்ள வரும். அந்த நெனைப்பு வந்துகிட்டே இருக்கும். அதனால அவங்கள நம்மளால ஃப்ரெண்டா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஹாய் பாயோட நிறுத்திக்கிட்டா ஓகே. அதையும் மீறி ஒரு பையன் வந்துட்டு நீ பேசு உன் எக்ஸோடன்னு சொன்னானா, அவனுக்கு அந்த பொண்ணு மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு அர்த்தம். இல்லன்னா அவள பேச விட்டு டெஸ்ட் பண்ணலான்றது அவன் ஐடியாவா இருக்கும். ஸோ இந்த 2 ரீசன்க்காக தான் பேசலான்னு சொல்லுவான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாரி சொன்னாரு. ஸோ எஸ் இத முழுசா ஏத்துக்க முடியலனாலும் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும் அதாவது மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம வைக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், இல்லன்னா வந்துட்டு நம்ம எக்ஸோட பேசுறோம் அப்படின்னாலும் கூட லிமிட்டேஷன்ஸோட இருந்தா அது பிரச்சனை ஆகாது. நம்ம லிமிட்டேஷன்ஸ் தாண்டி போகும்பொழுது தான் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பேட் ரிலேஷன்ஷிப்பாவோ இல்லன்னா அஃபேராவோ மாறும். இந்த ஃபேக் ரியல் டாஸ்க் முடிஞ்ச கையோட நாங்க வந்து ஒரு 3 ஷாட்ஸ் வச்சிருக்கோம். 3 ஜூஸஸ் வச்சிருக்கோம். இதுல இவங்களோட நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மேபின்னு ஒரு ஜூஸ் வச்சிருப்போம். அது புளிப்பா இருக்கும். இவங்களோட என்னால கனெக்ட்டே ஆக முடியாது. நோ அப்படின்றது வந்து கசப்பான ஜூஸா இருக்கும். இவங்களோட கனெக்ட் எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு எஸ்ன்னு ஒரு ஜூஸ் வச்சிருந்தாங்க. அது ஸ்வீட்டா இருக்குமா. இந்த டாஸ்க்குக்கு ஃபர்ஸ்ட் வந்தது பிரியங்கா கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாம கசப்பு ஜூஸ் எடுத்து அசீம் கிட்ட குடுத்தாங்க. இவரோட எனக்கு செட்டே ஆகாது. அந்த வைப் மேட்சே ஆகாது அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இப்ப அசீம் ஏன்னா பிரியங்கா வந்து என்ன மாரியே கேரக்டர். அதனால தான் அவங்களுக்கு என்னோட மேட்ச் ஆகாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்ல ரம்யா கிருஷ்ணன் மேம் அசீம் நான் பிரியங்காவ மட்டும் தான் பேச சொன்னேன்னு பல்பு குடுத்தாங்க. அப்ப பிரியங்கா சொன்னாங்க, பாருங்க மேடம் இந்த மாரி ஒரு ஆளோட எப்படி என்னால வாழ முடியும் சொல்லுங்க?" அப்படின்னு கேட்டாங்க. கரெக்ட் தான் அந்த கொஸ்டினும். மேபி இவங்களோட கனெக்ட் உண்டு பண்ணலாம் அப்படின்றதுக்கு தேஜஸ்க்கும், இவரோட எனக்கு நல்லாவே கனெக்ட் ஆகும்னு சொல்றதுக்கு வெக்கேக்கும் குடுத்தாங்க. அடுத்து அசீம் வந்தாரு. அசீம் டிட் ஃபார் டாட் பண்ண மாரியே இருந்தது. எஸ் அவருக்கு வந்துட்டு பிரியங்கா குடுத்தாங்க இல்லையா? ஸோ பிரியங்காக்கு அவருமே வந்து கசப்பு ஜூஸ குடுத்தாரு. இவங்களோட என்னால கனெக்ட் பண்ண முடியாதுன்னு. அண்ட் வீணாக்கு கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னு குடுத்தாரு. மோனிஷாக்கு மேபி நான் கனெக்ட் ஆகலாம் அப்படின்ற மாரி குடுத்தாரு. அண்ட் அவங்கள கனெக்ஷன்றத விட அவங்கள பத்தி நெறைய தெரிஞ்சுக்கணும்னு நான் நெனைக்கிறேன்னு சொன்னாரு. ஏன்னா அவங்களோட ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப தாக்கத்த ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னாரு.
நெக்ஸ்ட் வந்த கண்டஸ்டன்ட் வீணா. இவங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணிட்டு போனாங்க. யாரோட கனெக்ட்டே ஆக மாட்டேன். நோ சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தா தேஜஸ்க்கு தான் அப்படின்ற மாரி சொன்னாங்க. தேஜஸ் என்னோட ஃப்ரெண்ட் தான். பட் ஸ்டில் வந்து அவர் பண்ண சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கலன்னு ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாவே சொன்னாங்க. ஒரு ட்ராலி விஷயத்துல அதாவது வீணாவுடைய பெட்டிய வந்து தினேஷ் கொண்டு போல அப்படின்றதுக்காக தேஜஸ் வந்து வீணாவ அப்ரோச் பண்ணி, ஆம்பளனா இத வந்து பண்ணியிருக்கணும் இல்லையா? நீ கேட்காமலே ஹெல்ப் பண்ணியிருக்கணும் இல்லையா? அதுதானே ஒரு மாரல். அதுதானே மஸ்குலைன்னா அப்படி இப்படின்னு பீட்டர் விட்டாரு. அப்போதைக்கு வீணா, "ஆமாமா நீ சொல்றது சரிதான்" அப்படின்னு ஒத்துக்கிட்டாலும், பின்னாடி தினேஷ் கிட்ட போய் வீணா நல்லா ஸ்கோர் பண்றதுக்காக, "உன்ன பத்தி இந்த மாரி தப்பு தப்பா வந்துட்டு பேசுறான்" அப்படின்னு தினேஷ் கிட்டயும் போய் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனால என்ன ஆயிடுச்சு, தினேஷும் வீணாவும் இன்னும் க்ளோஸ் ஆயிட்டாங்க. அண்ட் தேஜஸ் பண்ண விஷயத்த எல்லார் முன்னாடியும் எக்ஸ்போஸும் பண்ணிட்டாங்க வீணா. அது மாத்திரம் இல்லையா, அவருக்கு வீணா மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தப்போ, தேஜஸ் வந்து நேரா அத கேட்காம, பிரியங்காவ விட்டு கேட்டாராம். அதையும் வந்துட்டு நேஹாக்கு தெரியாம பண்ணணும்னு நெனச்சாராம். இதுல ஒரு சூப்பர் மேட்டர் என்னன்னா, வீணாக்கும், நேஹாக்கும் முன்னாடி இருந்தே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காம். ஸோ இந்த விஷயத்த வந்து வீணா வந்து தப்பு. டைரக்ட்டா வந்து பேசியிருக்கணும். அதுவும் நேஹாக்கு தெரியாம பண்ணணும்னு நெனச்சது ரொம்ப பெரிய தப்பு அப்டின்ற மாரி சொன்னாங்க. அது கரெக்ட் கிடையாது அப்டின்ற மாரி சொன்னாங்க வீணா. ஸோ இத ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான். தேஜஸ்க்கு வந்து வீணாவ பிடிச்சிருந்தது. ஸோ தேஜஸ்க்கு வந்துட்டு வீணாவ தன் வசப்படுத்துறதுக்காக தினேஷ பத்தி தப்பு தப்பா சொல்லி பார்த்தாரு. அடுத்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கு. உனக்கு என் மேல ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு வீணா கிட்ட போயிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ணவும் ட்ரை பண்ணாரு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தோம். இது எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸும் பண்ணோம். தேஜஸ் இப்படி பண்ணது அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அடுத்த பெரிய ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா, வெக்கே தான். வெக்கே வந்துட்டு எஸ் வந்துட்டு மோனிஷா குடுப்பாரு அப்படின்னு பார்த்தா, மோனிஷாவ அவரு கண்டுக்கவே இல்ல. இவங்களோட கனெக்ட் ஆகும் அப்படின்ட்டு பிரியங்காக்கு வெக்கே குடுத்தாரு. மேபி இவங்களோட கனெக்ட் ஆகலான்னு சொல்லிட்டு வெக்கே ஈரனுக்கு குடுத்தாரு. ஆனா மோனிஷா பார்த்தீங்கன்னா, வெக்கேக்கு தான் வந்துட்டு எஸ் சொன்னாங்க. அதாவது எனக்கு கனெக்ஷன் மேக் பண்ணணும்னா அது வெக்கேவோட தான் அப்படின்ற மாரி சொன்னாங்க. அடுத்து ஒரு ஹைலைட்டடான விஷயம், ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அசீம் அண்ட் ஈடன். இவங்க 2 பேரும் ஒண்ணா சுத்துனதையும், ஒண்ணா விளையாண்டதையும் பார்த்து இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் மேக் பண்ணிட்டாங்க போல தான் தோணுச்சு. பட் அது இல்லையாம். ஈடன் வந்து உட்கார்ந்து அசீமோட பேசும்பொழுது, அவர் ரொம்ப டாமினேட்டிங் கேரக்டரா இருந்தாராம். ஸோ ஒரு கேரக்டரோட நான் கனெக்ஷனே வச்சுக்க மாட்டேன் இந்த வீட்ல அப்படின்னா, அது அசீம் தான் அப்படின்ற மாதிரி அந்த கசப்பான ஜூஸ அசீம்க்கு குடுத்தாங்க ஈடன். அடுத்து செந்தூரி இருக்காங்கல்ல, இவங்க ஒரு புரியாத புதிராவே தான் இருக்காங்க. செந்தூரிக்கு வந்துட்டு வெக்கே நல்ல ஃப்ரெண்ட் தான். ஸோ யாரோட கனெக்ஷன் மேக் பண்ண நினைக்கிறீங்கன்னு கேட்டப்போ, வெக்கேக்கு போய் குடுக்குறாங்க. ப்ரோகிராம் வந்த புதுசுலயே சொல்ட்டாங்க. வெக்கே வந்து எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன வந்து என்னால அந்த மாரி பார்க்கவே முடியாதுன்னு. ஸோ இன்னைக்கு வந்து கனெக்ஷன் யாரோட மேக் பண்ணுவீங்கன்னா, வெக்கே. அண்ட் மேபின்னா ராஜாவ சூஸ் பண்றாங்க. இப்போ ஒண்ணுமே புரியல. யாருக்கு யார் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சுத்தமா புரியல. ஆனா வெக்கே மட்டும் ரொம்ப கிளியரா எனக்கு வந்து மோனிஷா மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. பிரியங்கா மேல தான் இன்ட்ரெஸ்ட்ன்னு நெறைய இடத்துல காட்டிட்டு வராரு. அடுத்து மோனிஷா, என்னதான் வந்து நீங்க என்ன சூஸ் பண்ணலனாலும், நான் உங்கள தான் சூஸ் பண்ணுவேன்னு, பெக்கே தான் என்னோட ரைட் பெர்சன். அவரோட தான் எனக்கு கனெக்ஷன் மேக் பண்ணுவேன். அப்படின்ற மாதிரி, அவங்க போய் எஸ்ன்ற ஜூஸ் எடுத்துட்டு போயிட்டு வெக்கேக்கு குடுத்தாங்க. ஆபிட் வந்து எப்பவுமே சிந்தூரி சிந்தூரின்னு சொல்லிட்டு இருந்தவரு, இப்ப வித்தியாசமா மாத்தி நான் வீணாவோட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னாரு. இன்னைக்கெல்லாம் எபிசோட்ல ஒண்ணும் இல்லங்க. இத விட பெருசா நாளைக்கு தான் வெடிக்க போகுது. ப்ரோமோ பார்த்தப்போ தெரிஞ்சுச்சு. வீணா அண்ட் தினேஷ் இவங்க 2 பேரும் சேர்ந்து தேஜஸ் அட்டாக் பண்றாங்க. தினேஷ் கேட்குறாரு, "நீ எதுக்கு என்ன பத்தி தப்பு தப்பா வந்துட்டு வீணா கிட்ட போய் சொன்ன?" அப்படின்ற மாதிரி. அதுக்கு தேஜஸ் வந்து, "வீணாவும் நீயும் எப்பவுமே க்ளோஸா இருக்கீங்களே" அப்படின்னு சொல்லவும், வீணா வந்து, "உனக்கு என்ன ப்ராப்ளம் நாங்க க்ளோஸா இருக்கிறதுலன்னு" ஒரு பயங்கர பெரிய சண்டை நடக்குது. இது பத்தாதுன்னு ஈடன் அண்ட் அசீம் இவங்க 2 பேரும் கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. "நீ யாரு என்ன பத்தி பேசுறதுக்கு? எனக்கு பிடிக்கலன்னா நான் மேம் கிட்ட சொல்லிட்டு நான் ப்ரோகிராம் விட்டு வாக் அவுட் பண்ண போறேன். நீ யாரு அத சொல்றதுக்குன்னு?" பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கு ஈரனும் வந்து "போறதா இருந்தா போ" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ என்னமோ ஒரு பெரிய சம்பவம் நாளைக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு மட்டும் தெரியுது. தேஜஸோடைய இந்த குட்டி கலகத்தினால ஒரு பெரிய சண்டையே வந்துட்டு வீட்ல வெடிச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு அசீம் வந்து ஷோல இருக்க போறாரா? இல்ல வாக் அவுட் பண்ண போறாரான்னு சொல்லிட்டு. அடுத்த எபிசோடோட ரிவ்யூவோட உங்கள வந்து மீட் பண்றேன். இதுவரைக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.